வியானா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து ஒரு பக்கம் கானா வினோத் ரெட் கார்டு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு கேட்டவொடனே வியானா மூஞ்சல் அடிச்சாப்புல ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லி விட்டாங்க. இப்படி சொன்னா நானும் வீட்டுக்கு தான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சபரியும் ஒரு விஷயத்தை கேட்டார். அதுக்கு பிக் பாஸே வந்து ஒரு கவுண்டர் போட்டு சபரை மொக்கம் வாங்கினதை பார்க்க முடிஞ்சுச்சு. லைவ்ல வியானா 2 பேர் மேல காண்டில் வந்திருக்காங்க. ஒன்று எவில் சாண்ட்ரா அப்படின்றது அவங்க பேர் வச்சிருக்காங்க. இன்னொன்று போனோம் விக்ரம் மேலே செம்ம காண்டில், இந்த 2 பேர் மேலே தான் அவங்க செம்ம காண்டில் வந்திருக்கிறது நம்மளோட விஷுவல்ஸை பார்க்க முடியும் தெரியுது. அதில் அவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க, திவ்யா கடை கானா வினோத்கிட்ட போய் என்ன சொன்னாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோமே. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் மக்களே. ஸோ வியானா வந்த உடனே அந்த லிவிங் ஏரியாவில் அட்ரஸ் பண்ணும்போது உடனே வந்து உட்கார்றாங்க. அப்போ வந்து கேட்குறார், ரெட் கார்டு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறார் வினோத். இல்லைண்ணே, அதை பற்றி டீம் ஸ்ட்ரிக்டாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி பேசினா நானே இப்போ உடனே ரிட்டன் கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்றத வியானா அவங்க வாய்ப்பட அந்த வாக்குமூலத்தை தெரிவித்து விட்டனர். நான் அப்பயே சொன்னேன், ஏன்னா நேற்று ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. வியானா வந்து பிளாஸ்ட் பண்ண போகிறாங்க, கிழிக்க போகிறாங்க, இது பண்ண போகிறாங்கன்றத நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருந்தீங்க. நான் தான் சொன்னேன்ல, டீம் ஸ்ட்ரிக்டாக சொல்லி அமைச்சிட்டாங்க, அது போய் உள்ள பேச முடியாது, பேச மாட்டாங்க. நான் சொன்னேன்னா கரெக்டாக அங்கே வியானாவே வாக்குமூலம் கொடுத்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் விக்ரம் வெளியே கதறி கதறி அழுந்துட்டு இருக்கும்போது உட்காந்து ஆறுதல் பண்ணிட்டு இருந்தார் சபரி. அப்படியே அப்படியே அங்கிருந்து கட் பண்ணா உள்ள திவ்யா கிட்ட உட்காந்துட்டு வியானா பேசும்போது சொல்றாங்க, விக்ரமுக்கு மட்டும்தான் ஒரு நியாயம். விக்ரம் வந்தா, ஏன்னா திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் ஒரே ஒரு விஷயம் கம்பேரிசன் போயிட்டு இருந்தது. விக்ரம் ரூல் பிரேக் பண்ணா தப்பு கிடையாது, ஆனால் நாங்கள் ரூல் பிரேக் பண்ணா தப்பு. அவர் மட்டும் எல்லா விஷயத்தையும் பண்ணலாம், நாங்கள் பண்ணா ரைட்டுன்ற ஒரு கம்பேரிசன் போயிட்டு இருந்ததுல, அதே டைலாக் வியானாக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஞாபகம் இருக்கா? அதில் வந்து திவ்யா அப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா வியானாக்கு ஒரு பிரச்சனை நடக்கும், அதில் வந்து போராட்டம் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு விஷயம் இல்லை, அந்த ஒரு சில காண்டுகள்லாம் வந்து வியானாக்கு இருக்கு. பேசிக்கலி வியானா வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு இன்டென்ஷனோட தான் வந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி என்னன்னா, அவங்க வந்து விக்ரமை வச்சு செய்யணும்னு வந்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி விக்ரம் வந்து செஞ்சுட்டான் ஒண்ணு. அந்த ஸ்டேஜ் முன்னாடி போய் விக்ரம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்ல, ஐ மீன் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அங்க ஒரு விஷயத்த பண்ணார்ல, நான் வீட்டுக்கு போறதுக்கு தெரியா இருக்கேன், பணப்பட்டு எடுக்கிறதுக்கு குறியா இருக்கேன்ற மாதிரிலாம் விக்ரம் சொன்னார் இல்லையா. இதை வந்து என்ன நினைச்சாங்கன்னா, வியானா ஃபர்ஸ்ட் செஞ்சிருவாங்கன்னு நினைச்ச உடனே ஃபர்ஸ்டே விக்ரம வியானா ஏதோ பண்ண போறாங்கன்னு கெஸ் பண்ணி அவன் ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணிட்டான். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான மூவ் தான் வச்சுங்க, அது மாற்று கருத்து இல்லை. வியானா சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த லாக் பண்ணிட்டோன்னா அடுத்து கட்டுது வியானாயோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் கனி இதுல அது பண்ணதுல கொஞ்சம் அப்செட் ஆயாச்சு. அது அப்செட் ஆகிட்டு தான் உடனே அங்கே ரியாக்ஷன் நடந்துச்சு. இப்போ பல இடங்கள்ல வந்து விக்ரம் வந்து என்ன தப்பா கைட் பண்ணிட்டாரு அப்படின்றதான் அவங்களோட குற்றச்சாட்டு. மணிப்புலேட் பண்றாரு, தப்பா கைட் பண்றாரு, இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல இருக்கு. ஏன்னா கேம் இஸ் எ கேம். அப்போ இதுல வந்து மணிப்புலேட் பண்ணது அவருடைய திறமை, அதுல மாட்டிக்கினது உங்களோட விருப்பம். அவங்கள பொறுத்தவரையும் அந்த லவ் கேம் ஆரம்பிச்சு விட்டது இவர் தான். அதை அங்க பேசினாங்க. அதுக்கப்புறம் லவ் பண்ணாலும் வெளியே போய் பார்த்துக்கலான்னு சொன்னாரு. அது எதுவுமே நியாயப்படுத்தல, அது விக்ரம் பண்ணது தான். விக்ரம் பண்ணதால தான் மேடம் பண்ணாங்க. பட் அவர் என்னதான் சொன்னாலும் அவர் சொல்றாருப்பா, நீங்க ஏன் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்றத நம்ம யோசிக்க தோணும். அவர் பண்றாருன்னா நீங்க போய் இது பண்ணது உங்களோட தப்பு. ஸோ நம்ம இது கேம்ல தோத்துட்டு போனாலும் அதை அவங்கள தான் பிளேம் போட்டுக்கணுமே தாண்டி அடுத்தவங்க மேல போகக்கூடாது. அதுக்கு அடுத்தவன் உங்களை வச்சு விளையாடுறதுக்கு இடம் யாரு கொடுத்தது? நீங்க தான் கொடுத்தீங்க. அப்ப நீங்க தூக்கிட்டு நான் ஏதோ நல்லவங்க மாதிரி அடுத்தவங்க மேல பிளேம போறது நியாயமா படலை, நியாயமே இல்லை அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி சுபிக்ஷா என் முதுகுல குத்திட்டான்ற மாதிரி வேற சொல்றாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு எல்லா வாட்டியும் என்ன நாமினேட் பண்ணிருக்குங்க, எல்லாத்தையும் என்ன வந்து இப்படிலாம் பண்ணியிருக்காங்க நிறைய வாட்டி அப்படின்னு. ஏங்க நாமினேட் பண்றதாங்க, ஏங்க நீங்க என்ன சொன்னீங்க, ஃப்ரெண்ட்ஸ் தனியா வச்சுக்கிட்டோம், அந்த பொண்ணு தெளிவா ஒரு பவுண்டரி போட்டுருச்சுல. ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நாமினேஷன்லாம் பண்ணலாம் தானே, அது கேமா பார்க்கலாம்னு சொல்லியாச்சுல. அதுல என்ன எத்தனை வாட்டி நாமினேட் பண்ணிருக்கா, அத்தனை வாட்டி நாமினேட் பண்ணிருக்கேன். நாமினேட் பண்ணதுல என்ன தப்பு? நீங்க நாமினேட் பண்ணதே இல்லையா? நாமினேட் பண்ணதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு உட்காந்து பேசியிருக்காங்க, அந்த பொண்ணு என்ன இப்படி பண்ணிட்டா, இதுல குத்திட்டான்ற மாதிரி பேசுறதுலாம் சரி கிடையாது. என்னதான் சொன்னாலும் உங்களை விட அந்த பொண்ணு அதிக நாள் சஸ்டெயின் பண்ணியிருக்கு, அதுதான் யதார்த்தமான உண்மை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு இது பண்ணிட்டா அது பண்ணிட்டான்னு. ஆனா ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை தப்பா கைட் பண்ணிட்டார் விக்ரம. யார? இவளையுமே தப்பா விக்ரம் கூட இருந்ததால தான் ஒரு பக்கம் சுபிக்ஷாவோட கேம் போச்சு, கொஞ்சம் இதுவாச்சுன்றதே சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு பாயிண்ட் கன்சிடரேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து சுபிக்ஷா வந்து விக்ரமோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி மற்றதை ஃபோக்கஸ் பண்ணாம விட்டாங்க. சுபிக்ஷாவோட கேம் எங்க லாஸ்ட் ஆச்சு அப்படின்னா சிம்பிளா சொல்லிடலாம், அந்த ஒரு ஜூஸ் டாஸ்க்கு அப்புறம் அந்த சுபிக்ஷாவோட வாய்ஸ் லோ ஆயிடுச்சு. விக்ரம் கூட நிறைய பேசி இங்க ஃபோக்கஸ் ஆகி பீட் பாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி கேம்ல நிறைய லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் நான் பார்க்குறேன். சுபிக்ஷாவோட லாஸுக்கான காரணம் இதுதான்.
அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த ஒரு பாயிண்ட், திவ்யா வந்து அவருக்கு வந்தா மட்டும் அவுட்டு, எனக்கு வந்து அவுட்டு கிடையாதா அப்படின்ன மாதிரி திவ்யாக்கும் வியானாக்கும் இருக்கிற அந்த கோஆர்டினேஷன். ஆல்ரெடி திவ்யாவை வெளியே வேற மாதிரி, இங்க வந்து அந்த கோஆர்டினேஷன் மிக்ஸ் ஆகி அந்த ஒரு விக்ரமை பத்தி அங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வெளியே இங்கிருந்து வெளியே போறாங்க வியானா. கூப்பிட்டு போயிட்டு யாருக்கிட்ட பேசுறாங்கன்னா நம்ம வினோத் கிட்ட பேசுறாரு. இங்க பேய்க்கும் சண்டை. பேய்களுக்கெல்லாம் பெரிய பேய் யாருன்னா சாண்ட்ரா. பேய்களுக்கெல்லாம் பெரிய பேய் சாண்ட்ரா அவங்க தான் அப்படின்றத உடைக்கிறாங்க. இதுல குறிப்பா வந்து இதுல வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க இருக்காங்கண்ணா, ஆட்டு மந்தைகளை கூட்டத்திலேயே நடந்து எஸ்கேப் ஆகி இவ்வளவு தூரம் வந்துட்டாரு. அப்படியா பட் ஆளு தான் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு அப்படியும் சொல்றாருண்ணே. கால் மேல காலை போட்டு 20 நபர்ல 8வது வந்துட்டேன்னு சொல்றாரு. யாருன்னு? விக்கல்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஏத்துக்க முடியல. எப்படி விக்கல்ஸ்ன்னு சொன்ன உடனே ஆல்ரெடி அவங்க கான்ல இருக்காங்க போல. விக்கல்ஸ் எல்லாம் டாப் ஹீட் பண்றாருன்றத இவங்களால ஏத்துக்கவே முடியல. அது சொன்ன உடனே அவர் வந்து அப்படியே ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே பண்ணிட்டு வராரு. நல்லா தெரியுது, அதுல எனக்கு கொஞ்சம் காண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க யாருக்கிட்ட, இவங்க கிட்டையும் தெரியப்படுத்துறாங்க, வினோத்துக்கிட்டையுமே. அதை தாண்டி இந்த வீட்டில் உடனே அவர் அமித்தை பத்தி கேட்டார். இந்த வீட்லயே அமித் ஒரு ஜென்யூனான சோல், நீங்க ஜென்யூனான பர்சன், அவங்க 2 பேர் ஜென்யூனான பர்சனு, நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இந்த வீட்டில் நம்ம ஜாலியா இருக்கலாம், எதுக்கு ஜாலியா பிளே பண்ணலாம், ஜாலியா இது பண்ணலாம். ஆனா இங்க நிறைய அப்படி இல்லை. கேமோட புரிதலே நிறைய பேருக்கு விஷயங்கள் இல்லை. லேட்டரா தான் எனக்கு வீட்டுக்கு வெளில போனதுக்கு அப்புறம் தான் கேமோட புரிதல் இதெல்லாமே புரிஞ்சிருக்கு. இந்த கேமை எல்லாமே சண்டை போட்டு இந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்கோம். அதை வேற மாதிரி எடுத்துட்டு போயிருக்கலாம், வேற மாதிரி டிராவல் பண்ணியிருக்கலாம்னு சொல்றாங்க. இதைத்தான் நாங்களும் சொன்னோம். நீங்க எல்லாம் இப்போ வந்து புரிஞ்சுக்கிறீங்க. இதுக்கப்புறம் புரிஞ்சு இப்பயாவது சரி, இவ்வளவு தெளிவா இருக்கிற வியானா இப்பயாவது வந்து சண்டை போடாம அந்த ரீதியில எடுத்துட்டு போலாம்ல. திரும்பவும் வந்து அதை தான் நீங்க பண்றீங்க அப்படின்னும் போது என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றது எனக்கு புரியல. இன்னொரு பக்கம் விக்ரம் என்னன்னா பெட்ரூம்ல போயிட்டு ஒரு அழுதுட்டு இருக்காரு. பிக் பாஸ், நீங்க உங்க மேல இருக்கிற பாசத்துல தான் எல்லாம் பண்ணேன், உங்களுக்கு லாயல்ட்டியா தான் இருந்தேன், இதெல்லாம் பண்ணேன்ற மாதிரி அங்க ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சபரி போய் ஆறுதல் பண்ணும்போது ஒரே ஒரு கேள்வி கேட்டான் விக்ரம். சபரி உன்னை வந்து ரம்யா எமோஷனல் கேம் விளையாடுன்னு சொன்னா உனக்கு எப்படா இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அங்க சொன்ன உடனே சபரி சரிடா நீ ஃபீல் பண்றான்னு கம்முன்னு ஒரே பாயிண்ட்ல சபரி லாக் பண்ணி அமுச்சு விட்டாப்புல. இவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வியானா ஒரு டைலாக் சொன்னாங்க, சாண்ட்ரானா கொக்கா, ஈவிலுக்குலாம் ஈவில் சாண்ட்ரா, அவங்கன்னா கொக்கா, பயங்கரமான ஆள் அவங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு விஷயத்த சொல்றாங்க. அடுத்து உள்ள போனப்ப அந்த கிச்சன் ஏரியால சபரி ஒரு கேள்வி கேட்கறான். ஆமா சாண்ட்ராவை எட்டி வச்சது இதெல்லாம் பாத்தியா, கொஞ்சம் இதெல்லாம் உனக்கு என்ன அப்படின்னும் போது இல்லை அதை பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பேசினா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க, உங்களையும் வேணா கூப்பிட்டு போக சொல்லிடுவாங்க, ஓகேவா அப்படின்னும் போது இல்லை எனக்கு தேவையில்லையே, நான் ஏன் வரணும், வரல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பிக் பாஸ் வந்து கலாச்சிட்டாரு. சபரி வினோத் காலில் ஒன்று பண்ணாரு, நீங்கள் சைலண்ட்டாக ஒன்று பண்ண ட்ரை பண்ணுறீங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன், விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு மொக்க பண்ணி சபரியை பண்ண தருணமும் நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் மேடம் எந்த எபிசோடையும் ஒழுங்காக பார்க்கல போல, எல்லாமே ரீல்ஸில் பார்த்துட்டு வந்து இங்கே கதை பேசிட்டு இருக்காங்க. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் போட்டதும் நீங்க தானே வியானா அவர்களே, அப்போ அதுவும் வந்து எபிசோடு பார்க்காம ரீல்ஸ் பார்த்து போட்டிங்களா? ஒன்றுத்தையும் உருப்படியாக பார்க்கறது இல்லை, உருப்படியாக பார்க்காம வந்து இதில் வேற சுபிக்ஷா எல்லா வாரமும் வியானாவை தான் நாமினேட் பண்ணாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. ஷோவையே உருப்படியாக பார்க்காம வந்து உருட்டி கொள்ளும் இருக்கும் வியானாவை பார்க்கும்போது சிம்பிள், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்றதான் தோணுச்சு. பாய் கைஸ்.